பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தமிழ் சினிமாவோட நடிகராகவும் குக்கிங் ஷோல ஒரு நடுவராகவும் முக்கிய இடத்தை பிடிச்ச மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இரண்டாவது திருமணம். அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த பெண் ஏற்கனவே 6 மாதம் பிரெக்னண்டா இருப்பதா இன்ஸ்டால பதிவிட்ட அந்த போஸ்ட் வைரல் ஆகி சண்டே ஸ்பெஷலா ஆகிருக்கு. என்ன நடந்துச்சு, இதோட சர்ச்சை என்ன அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். கோயம்புத்தை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ஒரு சமையல் கலைஞர் மட்டும் இல்லாம ஒரு தமிழ் நடிகரும் கூட. இவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்லயும் அவரோட கேட்டரிங் பிசினஸ் நடத்திட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிர்வாகத்தோட தலைமை நிர்வாகியும் கூட. நைட் லயன் பை மாதம்பட்டி தங்கராஜ் அப்படின்ற பிராண்டு கீழே இவரோட சர்வீஸும் ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கிலயும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இவருக்கு அனிமேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு உணவுத்துறையில இவர் வேலை செய்யறாரு. அதுக்கப்புறமா 1999 அவங்களோட சொந்த பிசினஸ இவர் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது மூலமா இவரும் இவரோட சகோதரரும் என்ன பண்றாங்கன்னா பெங்களூர்ல போயிட்டு அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க அவங்க ஹோட்டலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் அவரோட சொந்த ஊருக்கு திரும்பின மாதம்பட்டி ரங்கராஜ் சின்ன சின்ன விழாக்களை சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கும் நடிகர்களுக்கும் கூட இவர் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. நடிகர் கார்த்திக்கோட திருமணம் உட்பட கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திருமண நிகழ்ச்சியில இவர் கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிருக்காரு. இவர் பச்சை கொய்யாக்கா சட்னி செய்முறைக்கான செய்முறைய வெளியிட்டது மூலமா இவருக்கு ஒரு சிறப்பு பேரும் கிடைச்சது. இவர் மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா 2019 தமிழ் சினிமால ஒரு நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் 2020 பெண் குயின் அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவிலையும் நடிச்சாரு. தொடர்ந்து சில காலமா சினிமால இருந்து விலகி இருந்த இவர் ரியாலிட்டி ஷோ ஆன குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோல நடுவராகவும் ஆனாரு. 2024லயும் 2025 இப்பவும் இவர் அந்த குக்கிங் ரியாலிட்டி ஷோல ஜட்ஜாவும் இருந்துட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருதி அப்படின்ற ஒரு வழக்கறிஞரை திருமணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இந்த நிலையில இவங்களோட திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க சமையல் கலைஞராகவும் ஸ்ருதி அவங்க வழக்கறிஞராகவும் அவங்க கெரியர்ல போக்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில வருஷமா 2 பேருமே பிரிஞ்ச வாழ்றாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. ஆனா 2 பேருமே விவாகரத்து வாங்கிருக்காங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா 2 பேர் தரப்புல இருந்தும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. ஆனா 2 மாதத்துக்கு முன்பு ஸ்ருதி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அவங்க ஃபேமிலி போட்டோவை போஸ்ட் பண்ணி மை வேர்ல்ட் மை ட்ரைப் மை பிரைட் அப்படின்னு போஸ்டும் பண்ணிருந்தாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களும் காஸ்டியூம் டிசைனர் ஆன ஜாய் கிறிசல்டா 2 பேருமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இத ஜாய் கிறிசல்டா பட்டும் படாததுமா ஒத்துக்கிட்டாலுமே இத மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க முழுமையா ஒத்துக்கல அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல நான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட அபிஷியல் மனைவி அப்படின்னு பயோல போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்ட போட்டோவையும் போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷாக்க ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 6 மாதம் பிரெக்னண்டா இருப்பதாகவும் 2025 பேபி ஆன் போர்டிங் அப்படின்னு ஹாப்பியான ஸ்டேட்டஸும் அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பலரும் திருமணம் ஆகும் பொழுதே 6 மாசம் பிரெக்னண்டா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க இவரோட முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு தான் இந்த மேரேஜ பண்ணிருக்காங்களா இல்ல ஜாய் கிறிசல்டா அவங்க பிரெக்னண்டா இருப்பதால இவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள மிரட்டி திருமணம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவங்க ஒரு யூகத்தை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தை பார்க்கும் பொழுது இவங்க ஏற்கனவே திருமணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த போட்டோவை எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னு 2 பேரு தரப்புல இருந்தும் அதிகாரப்பூர்வமா யாருமே அறிவிக்கவும் இல்ல. இந்த நிலையில தம்பதிங்க வெளியிட்ட இந்த குட் நியூஸால பொது வெளியில சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோ இல்ல அவரோட 2வது மனைவியான ஜாய் கிறிசல்டா அவங்களோ இல்ல இவரோட முதல் மனைவியான ஸ்ருதி அவங்களோ மனசு விட்டு பேசினா மட்டும்தான் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, மாதம்பட்டி அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.